ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது உங்களை எப்படி சிந்திக்க வைக்குது அப்படின்றத இந்த ஸ்டோரியோட எண்டில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ ஒரு பொண்ணு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த ஒரு பெண் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ரொம்ப அப்பா அம்மாவுடைய பேம்பரிங், அண்ணன் தம்பி இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலியில் வளர்கிற ஒரு பொண்ணு. ஒரு சர்டைன் டைமில் அவளுக்கு அவளுடைய படிப்புகள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் நடக்குது. அதில் ஒரு குழந்தையும் உருவாகுது. ஆனால் அந்த கல்யாணத்தில் அவளால் சரியா அந்த கல்யாணம் அவளுக்கு பிடிச்சு நடந்தது பிடிக்காம நடந்ததுன்றதை விட அந்த மேரேஜ் லைஃப் அவளுக்கு நல்லா அமையல. ஏன்னா அமைஞ்ச அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு நல்ல மனுஷன் கிடையாது. ஸோ நிறையா டிஸப்பாயின்மெண்ட்ஸ், நிறைய விதமான தோல்விகள் அந்த கல்யாணத்தில் அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தில் கடைசியில் ஒரு 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 குறிப்பிட்ட டைம் வரும்போது அந்த லைஃப்லேருந்து வெளியில் வரலாம், குழந்தையோட வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டிசைட் பண்ணுறா. அதுக்கு அந்த டைம்லேயே நிறைய எதிர்ப்புகள் வருது. எப்படி நீ ஒரு பெண் குழந்தைய வச்சுட்டு நீ எப்படி தனியாக வாழ்வ, இது எப்படி உன்னால முடியும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எதிர்ப்புகள். இன்னும் அந்த பொண்ணோட மதம் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ரொம்ப எதிர்ப்பான ஒரு மதத்தை சார்ந்த பொண்ணு அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் அவள் ஃபேஸ் பண்ணி தான் அந்த லைஃப்பை விட்டு அவள் வெளியில் வரா. ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நிம்மதியாக தானும் தன் குழந்தையுமான ஒரு லைஃப் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து அவளுக்கு ஃபினான்ஷியலாக அடுத்த லெவலுக்கு போகணும், குழந்தைய வளர்க்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரனால ஒரு சிட்டி கல்ச்சருக்கு ஒரு வேலை தேடி வந்திருக்கா. அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ அவளோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அவளுடைய லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இந்த புது இடம், இந்த கல்ச்சர், சிட்டி கல்ச்சர் எல்லாமே அவளை நிறையாவே மாற்றிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப போல்டாக வந்து அவளோட லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கு. அவளுடைய குழந்தையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்க்குறதுக்கான ஒரு சில பொறுப்புகளில் அவள் வந்து அவளுடைய அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாள். அப்போ திடீர்னு பார்த்தா அவள் லைஃப்பில் ஒரு பர்சன் வராங்க. என்ன சொல்கிறது, ரொம்ப அன்பான ஒரு பர்சன். அவளுடைய பழைய லைஃப் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலோ அது எல்லாம் மாற்றுற மாதிரி அவளோட ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவாக அவளை ரொம்ப பேம்பர் பண்ணி அவளுடைய முன்னாள் கல்யாண வாழ்க்கையில் அவள் என்னென்னலாம் மிஸ் பண்ணாலோ அதெல்லாம் தரக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை கொடுக்குற ஒரு பர்சன் வந்து அவளோட லைஃப்பில் வராங்க. ஸோ ரொம்பவே நம்புறா அந்த பொண்ணு. இந்த பர்சன் வந்து நம்மளுக்கு ஃபியூச்சரில் நம்ம குழந்தையும் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் அவள் குழந்தைய பற்றி பேசுகிறப்பையும் நம்ம குழந்தை தானேன்னு அந்த பார்ட்னர் வந்து சொல்ல அவளுக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை வருது. ஒரு சர்டைன் டைமில் அந்த பார்ட்னர் வந்து வேற கண்ட்ரியை சார்ந்தவர். அவர் அந்த கண்ட்ரிக்கு போயிடுறாரு. போனதுக்கப்புறம் நீ வரதா இருந்தா, மேபி என்னை தேடி வரதா இருந்தா நீ இந்த டைம்ல இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. கொஞ்ச நாள் ரொம்ப யோசிச்சுட்டு, சரி நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் வேணும், நம்ம குழந்தைக்கும் ஒரு அப்பா வேணும், நம்மளுக்கு ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்லாம் நினைச்சிட்டு அந்த பொண்ணு ரொம்ப நம்பிக்கையோட அந்த ஒரு பர்சனை தேடி அவங்களோட நாட்டுக்கு போறா. போனதுக்கப்புறம் அந்த பர்சன் அங்கே இருக்காங்க, ரொம்ப அன்பா வரவேற்று எல்லாமே பண்ணி. ஆனா அவளை கொண்டு போன இடம் இவ முதல்ல வாழ்ந்ததை விட ஒரு நரகமான ஒரு இடத்துக்கு போய் மாட்டிக்கிறா. அவளை அங்கே ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அந்த பர்சனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகியிருக்கு, குழந்தைகள் இருக்கு. அங்கே நிறைய பெண்களை வந்து இந்த மாதிரி அவங்க வந்து பயமுடுத்தி விற்கிறது, பலவித விஷயங்களுக்கு பயன்படுத்துறது, அந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே நிறைய நடக்குது. இவ அங்கே போன முதல் நாளே இவளுக்கு தெரிஞ்சிருது நம்ம ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கேருந்து அவளால் கிளம்ப முடியல. ஸோ ரொம்ப யோசிச்சு நிறைய ஸ்டெப்பர்னாக யோசிச்சுட்டு கடைசியில் அங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம பணிஞ்சு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க வந்து கன் பாயிண்ட்ல அவளை வந்து மிரட்டியிருக்காங்க. எல்லாம் பண்ணி ஓகே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை கல்யாணமும் பண்ணிக்கிறா, குடும்பமும் நடத்துறா. ஆனா ஒரு சர்டைன் அவங்களோட நம்பிக்கைய பெற்றதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா, எனக்கு ஊர்ல நிறைய சொத்து இருக்கு, ஒரு ஒரு 10 crore வரைக்கும் இப்போ எனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா என் குழந்தைக்கு தருவாங்க. இப்போ எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த பணம் நம்மளுக்கு கிடைக்கும், அது எப்படியாவது நம்ம வாங்கலாமா? எங்கள் அண்ணன் வந்து இங்கே ஒரு மெயின் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாரு, அவர்கிட்ட போய் சொன்னால் போதும் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷனை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து வெளியில் அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்து அந்த அந்த ஒரு ஆஃபீஸ்க்கு வரா. அந்த ஒரு ஆஃபீஸ்க்கு வந்த உடனே அங்கே உண்மையிலே அந்த பொண்ணுக்கு யாரையுமே தெரியாதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பசி மாதிரி இருக்கிற ஒரு ஆஃபீஸ் ஃபாரின் கண்ட்ரியில்.
உள்ள வந்த உடனே ரொம்ப தைரியமா அங்க இருக்கிற ஆஃபீஸர் அந்த கம்பெனிக்குள்ள ஓடி போயிட்டு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவ கதறா. அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து உண்மையா இல்ல இவ எதுவும் நடிக்கிறாளா அப்படின்றதெல்லாம் செக்அப் பண்ணி அந்த பொண்ணை வந்து உள்ள வச்சுக்கிறாங்க, வெளியில விடல. ஆனா வெளியில போராட்டம் நடக்க ஆரம்பிக்குது. என்னுடைய ஒய்ஃபை வந்து இந்த ஆஃபீஸ்க்குள்ள வச்சிருக்காங்க, எம்பசிக்குள்ள வச்சிருக்காங்க, எப்படியாவது என்னை காப்பாத்தி கொடுங்கன்னு கோர்ட்ல கேஸ் எல்லாம் அந்த ஏமாத்தின ஹஸ்பண்ட் இருக்கான்ல, ஏன்னா அவன் ஹஸ்பண்ட் ஆயிட்டான், இவதான் கல்யாணம் பண்ணிட்டாலே, அவன் வந்து கோர்ட்ல ஃபைல் பண்றான். ஆனா இந்த எம்பசி இருக்காங்க இல்லையா, அங்க வந்து இவளுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறாங்க. அவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா ஒரு 4-5 பேர் இருக்காங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுமே அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. இருந்து அந்த பொண்ணை அந்த இடத்துல இருந்து ரொம்ப தைரியமா தான் வந்து கல்யாணம் பண்ணி போன அந்த மனுஷன்ட்ட இருந்து காப்பாற்றப்பட்டு இந்தியா பார்டர்ல கொண்டு வந்து அந்த பொண்ணை வந்து டிப்ளாய் பண்ணி கொண்டு வந்து விடுறாங்க. ஸோ அந்த பொண்ணு இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துட்டா. இவ யாருமே இல்லை, இந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா உஸ்மா. உஸ்மா பத்தி கேள்விப்படாதவங்களுக்கு இந்த ஸ்டோரி புதுசா இருக்கலாம். ஆனா நிறைய பேர் உஸ்மா இவங்களை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க வேற யாருமே இல்லைங்க, நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு முஸ்லிம் பொண்ணு. பாகிஸ்தான் அந்த கண்ட்ரியில இருக்கிற ஒரு பையனால ஏமாற்றப்பட்டு அங்க போனது. இது வந்து ஒரு ஸ்டோரி தான். பட் இதுல இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த பெண் வந்து ரொம்ப நல்லா வளர்க்கப்பட்ட ஒரு பெண். ஆனா ஃபர்ஸ்ட் லைஃப் ரொம்ப மோசமா அமைஞ்சது. அதுல இருந்து வெளியில வந்துட்டு அப்பயே நிறைய விஷயங்கள் இவ ஃபேஸ் பண்ணியிருக்கா. செகண்டா ஒரு லைஃப் சூஸ் பண்றா. அங்கேயும் வந்து ஏமாற்றப்படுறா. ஆனா இவளோட தைரியம் எங்க இருக்கு தெரியுமா? ஏன்னா இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மதத்தை சார்ந்த பெண்களுக்கு நிறைய கொடுமைகள் அங்க வந்து நடக்குதுன்றத அவ பாக்குறா. இன்னொன்னு, இவ வெளியில வரும்போது நிறைய விஷயம், ஆல்ரெடி உன்னோட லைஃப் ஒன்று போயிருச்சு, நீ இப்படி ஒரு பையனை ஒரு ஒரு விவாகரத்தான ஒரு பொண்ணு, ஒரு அம்மாவா இருக்கிற நீ இன்னொரு பையனோட அஃபைர் வச்சு 2வது கல்யாணம் பண்ணி அவனை நம்பி போனியே, இது உனக்கு தேவையான ஏகப்பட்ட பேர் கொஸ்டின் கேட்பாங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்னு, ஒரு அம்மாவா இதை பண்றியே, இது உனக்கு இதெல்லாம் ஒரு நல்ல செய்யலான்னு கேட்பாங்க. இன்னொரு லைஃப் அமைச்சுக்கிறது தப்புன்னு சொல்ற ஒரு அந்த காலகட்டத்துல அது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னொன்னு, இதெல்லாம் மீறி அவளை மிரட்டுறை உருட்டி அடிச்ச அந்த பர்சன்ஸ் கிட்ட இருந்து அவ தப்பிக்கணும். அப்ப எவ்வளவு ஒரு தைரியம் வேணும் ஒரு பொண்ணுக்கு. எதுனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், ஆனால் நான் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு என்னுடைய குழந்தைக்காக போகணும். ஸோ ஃபைனலி அங்கே குழந்தைன்ற ஒரு ஹோப் அந்த பொண்ணுக்கு இருந்தது. இப்போ இந்தியாவில் அந்த குழந்தை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சு வரணும்னு நினச்சிருக்க மாட்டான். ஆனால் குழந்தை இங்கே இருக்குன்ற ஹோப் ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்று, யார் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேன்னா, எஸ் நான் ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த விஷயத்துல ஏமாந்துட்டேன், நான் இது அடிமுட்டாள்தனமா பண்ணிட்டேன், என்ன பண்ண முடியும்? நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுல இருந்து நம்ம வெளியில வந்துதான் ஆகணும். 1000 பேர் 1000 விஷயம் சொல்லுவாங்கங்க. ஒரு விஷயம் நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா 10 பேர் நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல இருப்பாங்க. நீ தப்பா நடந்துக்கிறன்னு சொல்றதுக்கு 10 பேர் இருப்பாங்க. நீ இதுல வந்து நீ வந்து இது பண்ணி நீ ஃபெயிலியர் ஆயிடுவன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இதுல நீ விளங்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நீ நல்லா ஆயிடுவ, இதுல இருந்து நீ வெளியில வா அப்படின்னு சொல்றதுக்கு 100ல ஒரு 0.5% மக்கள் கூட இருக்க மாட்டாங்கங்க. ஆனா அந்த ஹோப் நம்மளுக்கு தான் வேணும். நான் ஒரு விஷயம் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீ தப்பே பண்ணாலும் நீ அதை தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா அதுல இருந்து வெளியில வந்துடலாம். ஆனா அந்த வெளியில வரணுன்ற டிசிஷன் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம தான் அந்த டிசிஷனை எடுக்கணும், வேற யாருமே எடுக்க முடியாது. ஸோ நீங்க தப்பு பண்றீங்க, அது தெரிஞ்சு நடந்த தப்பா இருக்கலாம், தெரியாம நடக்கிற தப்பா இருக்கலாம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ணது துரோகம் தான், நான் பண்ணது பெரிய மகா தப்பு தான். ஆனா இதுல இருந்து இப்ப நான் வெளியில வரணும். ஏன்னா யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீ இப்ப ஆல்ரெடி அந்த பொண்ணு இப்ப வெளில வந்த பிறகு எவ்வளவு பேச்சுக்கள், இது இவளுக்கு தேவையா, இது ரொம்ப அவசியமா, இந்த லைஃப்ல அவ வாட்டிக்கு இருந்திருக்கலாமே, குழந்தைய பார்த்து நல்ல வேலை, நல்ல படிப்பு, நல்ல குடும்பம் ஏன் இருக்குல்ல, அவளுக்கு எதுக்கு ஒரு துணையை தேடிக்கிட்டா, ஏகப்பட்ட விஷயங்கள் அவளை பத்தி தப்பா பேசப்பட்டிருக்கு. ஆனா அந்த பொண்ணு அழகா அவளுடைய விஷயத்துல இருந்து வெளியில வந்து இப்ப நிறைய பேருக்கு வந்து உஸ்மா அப்படின்ற அந்த ஒரு லேடி வந்து எவ்வளவு ஒரு மோட்டிவேஷனலா இருக்காங்க தெரியுமா? அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்றேன். நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒரு விஷயம் அதுல இருந்து பெரிய பெரிய தப்பு தான் பண்ணியிருப்பீங்க, பட் அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறப்போ 4 பேர் பேசதான் செய்வாங்க, திருப்பி அட்வைஸ் பண்ணதான் செய்வாங்க. நீ திருப்பி இந்த தப்பை பண்ணாதன்னு ஒரு 10 பேர் பேசதான் செய்வாங்க. விட்டுருங்க, எதையுமே காதுல வாங்காதீங்க. நீங்க அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கு ஒரு ஹோப் மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும், அதை பிடிச்சி நீங்க கண்டிப்பா வெளியில வந்துடலாம். ஸோ உஸ்மாவுடைய இந்த ஹிஸ்டரி வந்து நம்மளுக்கு, அவங்களோட இந்த லைஃப் ஸ்டோரி நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல மீட் பண்றேன். டாடா.